திஸ் இஸ் மேம் டி தினேஷ் குமார். லெட்ஸ் வெல்கம் டு த தா சினிமாஸ் மதகஜ ராஜா திரைப்படத்துடைய விமர்சனம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போவே வந்து இதுதான் பொங்கல் வின்னர் அப்படின்றது வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. ஷோஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து மெயின் ஸ்க்ரீனில் இந்த படம் தான் வந்து ஓடுது. அதிகப்படியான ஷோ கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே ஹவுஸ்ஃபுல்லாக வந்து போய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட்டு 12 வருஷம் லேட்டாக ரொம்பவே டிலே ஆகி எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே மெயின் ஸ்ட்ரீமில் தமிழ் சினிமாவோட மெயின் ஸ்ட்ரீமில் 12 வருஷம் ரொம்பவே டிலே ஆகி இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கும் இவ்வளோ பெரிய அப்ளாஸும் கிடச்சிருக்கிற ஒரே படம் இதுதான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் குற்றப்பத்திரிகை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரொம்பவே லேட்டாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அது ரிலீஸ் ஆனதே யாருக்குமே வந்து தெரியாமல் தான் வந்து போச்சு. அந்த படம் வந்து குற்றப்பத்திரிகை எடுக்கிற டைமில் பெரிய ஹைப் வந்து இருந்துச்சு. பட் அது டிலே ஆகி ரிலீஸ் ஆகிறப்ப அதுக்கான ஹைப் எதுவுமே வந்து கிடைக்கல. மதகஜ ராஜாவுக்கு தான் இதுக்கு வந்து நடந்திருக்கு. நான் குழந்தையா இருக்கிறப்போ, நான் 10th படிக்கிற டைம்லலாம் இந்த படம் வந்து ரிலீஸ் டேட்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அகைன் நான் 10th படிக்கிறப்பவே இந்த படம் வந்து லேட்டாக தான் வந்து ரிலீஸ் ஆக ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. அப்போ ரிலீஸ் டேட் வந்து போட்டாங்க. எங்கள் ஊர் தங்கரிகள் தேட்டர் வாசல் வரைக்கும் வந்து போய் வந்து நான் வெயிட் பண்ணேன். பார்த்தா அன்னைக்கும் இல்லை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. மைடியரில் ஒரு பாட்டு, சிக்கு புக்கு ரயில் வண்டி, இந்த பாட்டெல்லாம் வந்து அதிகப்படியாக பிளேலிஸ்ட்டில் வந்து கேட்ட ஒரு பாட்டு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யுகம்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து செம்ம ட்ரெண்டு. அந்த டைம்லேயே லோக்கல் சேனல், மியூசிக்கு, டிவி, டெலிவிஷன்லலாம் பயங்கரமாக ட்ரெண்டான பாடல்கள் தான் இது எல்லாமே. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னப்பவே ஸ்டில் நம்ப முடியாமல் தான் வந்து இருந்தது. அந்த ஷோ உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபீல் வந்து பெருசாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரிவ்யூன்றதை விட ஏன் இந்த படம் இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு அனலைசேஷனுக்குள்ளே நான் பேசலாம் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஒரு 12 வருஷம் பழைய படம். ஆக்சுவலாக இந்தியன் 2 மாதிரி 5 வருஷம், நம்ம 7 வருஷம் 6 வருஷம் கேட்ட லேட்டான படங்களே வந்து இங்கே அவுடேட்டட் அப்படின்ற ஒரு டேக்லைன் நம்ம வந்து வச்சு அதை வந்து மொத்தமாக வந்து நம்ம முடிச்சு விட்ற சமயத்தில் எப்படி இவ்வளோ ஒரு பழைய கண்டென்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஹியூஜ் அப்ளாஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த படத்தோட ஜான்ரா தான் மேஜராக. ஒரு மைண்ட்லெஸ்ஸான ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் மசாலா படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே மசாலா படம் தான் நம்ம புஷ்பா 2, நம்ம கேம் சேஞ்சர், இது எல்லாமே. ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் கிடைக்காத அப்ளாஸ் வந்து ஏன் இதுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இன்னொரு காரணம், இயக்குனர் வந்து சுந்தர்சி அப்படின்றவர் தான். சுந்தர்சியோட படங்களில் நம்ம என்னத்தை வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்க போகிறோம், அவரோட பேட்டர்ன் வந்து இருக்குல்ல. பட் ஸ்டில் நம்ம ஹோல்ட் பண்ண வச்சு போர் அடிக்காமல் சலிக்காத வகையில் கதை சொன்னால் வந்து போதும் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆனால் வந்து போதும் அப்படின்றது தான். இதை சுந்தர்சி அவர்கள் அந்த டைம்லேயே கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எனக்கு சமீபத்தில் நடுவில் அவர் பண்ண படங்களில் இந்த கடகலப்பட்டு, அதுக்கப்புறம் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் ஃபஸ்ட்டு 3 பாட்டுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத படங்கள் தான். இதை தவிர அவர் பண்ண கலகலப்பு ஃபஸ்ட் பாட்டாக வந்து இருக்கட்டும், அரண்மனை 4 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தீயா வேலை செய்யணும் குமார். ஸோ இந்த மாதிரி படங்களில் ஈவன் காஃபி வித் காதல் கூட எனக்கு ஃபேர்லி ஒர்க் அவுட் ஆன ஒரு படம் தான். அது அவரோட டிப்பிக்கல் மேட்டர்லாம் உடச்சிட்டு ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. எனக்கு ஃபேர்லி அந்த படம் ஒரு மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஸ்டில் மதகஜ ராஜா பொறுத்த வரைக்கும் 12 வருஷம் பழைய படமாக இருக்கிற பட்சத்துலையும் அந்த மாஸ் கமர்ஷியல் ஜோன், அந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி சுந்தர்சி அந்த டைம்லேயே ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டாரு. மைண்ட்லெஸ் லாஜிக்கே இல்லாமல் தான் கதை வந்து இருக்கும். சுத்தமாக வந்து நான்சென்ஸாக நிறைய மேட்ரு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் அதுவுமே ஒரு மாதிரி காமிக்கலாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். டைமிங் காமெடியில் அந்த காமெடி பிளாஸ்ட் வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் படத்தோட ஃபார்முலா. இதை சுந்தர்சி அவர்கள் அந்த டைம்லேயே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வந்து வச்சுட்டாரு. மேபி இது அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா, 2013 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஹியூஜ் அப்ளாஸ் வந்து அப்போ வந்து கிடைச்சிருக்குமான்றது டவுட்டு தான். 10ஓட 11னா இதுவும் வந்து நல்ல படம்ப்பா, சந்தானம் அவர்கள் வந்து காப்பாற்றிருக்காரு, ஒரு படப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்போம். பட் இவ்வளவு லேட்டாக வந்து ரிலீஸ் ஆகுறது எல்லாமே ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு சில படங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது மதகஜ ராஜா படத்துக்கு பர்ஃபெக்டாக நடந்திருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு த ஃபிலிம் குவாலிட்டியாக பார்த்தா இது இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து 3.75, 4.1, 4.2 அந்த அளவுக்கெல்லாம் இது குவாலிட்டியாக வந்து பார்க்குறப்பெல்லாம் பெரிய ஆகாவுக படம்லாம் இல்லை. பட் தியேட்டருக்குள்ளே போனால் ஜாலியாக உட்கார வச்சு ஒரு 2-3 சீனுங்க, ஒரு 2-3 குறிப்பாக ஒரு 2-3 சீன் செம்ம பிளாஸ்டான வெடி சிரிப்பு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மொத்தமாக வந்து வர வச்சுருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட மேஜர் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்காக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக சந்தானம் அவர்கள்
இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக சந்தானம் அவர்களோட காமெடியை இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒன்ஸ் அகைன் இந்த படம் பார்க்குறப்ப நம்ம வந்து உணர வந்து முடியுது. டைமிங்கில் கிங்குன்னா அது அவர் தானே. ஸ்டில் சூரிய அவர்கள் காமெடியனாக வந்து நடிச்சுட்டு இருந்தார் முன்னாடி. யோகி பாபு அவர்கள் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகும். பட் சந்தானத்தோட அந்த பாசிட்டிவே அவரோட அந்த அக்மார்க் 100% டைமிங் சென்ஸ் தான். அந்த அவர் கொடுக்குற கவுண்டரில் அவர் பண்ணக்கூடிய அந்த பாடி ஷேமிங் காமெடிஸில் இதில் படத்தில் கூட மாமியார் வச்சு ஒரு காமெடிஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ இதில் நிறைய நமக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃபாக முரண்பாடுகள் வந்து இருக்கலாம் எத்திக்கலாக வந்து பார்க்குறப்ப. ஆனால் சிரிக்க வச்சிருவார். உள்ளே போய் உட்காந்தா அந்த டைமிங்கில் வந்து அடிச்சு நம்மளை வந்து சிரிக்க வச்சிருவார். இது சந்தானம் அவர்கள் பீக் ஃபார்மான காமெடியனாக இருந்த காலகட்டத்தில் பண்ண ஒரு திரைப்படம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்டில் அவர் பண்ணக்கூடிய அந்த கவுண்டர்ஸோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே வந்து இருக்குது. அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக இவர் ஒரு கவுண்டர் போட்டார்னா டைமிங்கில் நமக்கு வந்து அந்த வெடி சிரிப்பு வந்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக சந்தானம் அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அகைன் வந்து புரியுது. ஸ்டில் அவர் இப்போவுமே காமெடி நல்லா பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் இந்த படத்தையே கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, கடந்த 10 வருஷமாக தமிழ் சினிமாவில் காமெடி படமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இதே சந்தானம் அவர்கள் ஹீரோவாக நடித்த போன வருஷம் ரிலீஸ் ஆன வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற படம் வெடி சிரிப்பை கொடுத்த படம். அந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர் போய் பார்க்கல. பார்க்காதவனுங்களை தான் உதைக்கணும். அந்த படம் செம்மையான காமெடி படம். அவரோட சைடில் இருந்து அவர் ஹீரோவானாலும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆடியன்ஸ் தான் உள்ளே போய் வந்து அந்த படத்தை பெருசாக வந்து அப்ரிஷியேட் பண்ணல. ஸ்டில் அந்த படம் ஹிட்டு தான், பட் பெருசாக வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணல. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஃபிலிம், குவாலிட்டியாக பார்த்தா இது ஒரு ஆவரேஜான படம்ன்ட்டா குவாலிட்டியாக வந்து சொல்லலாம். ஆனால் நம்மளை ஹுக்கப் பண்ணியிருக்கிற விஷயத்தில் போர் அடிக்காமல் வந்து கதை சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர்கள் வழக்கமாக வந்து பார்த்தா ஒரு டிபிக்கலான ஒரு ஃபில்லஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து வச்சுருக்காரு. மதகஜராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் விஷால் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. அவனோட செட்டிங் என்ன, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கான், சுருக்கமாக எம்ஜிஆர்னு வந்து சொல்லலாமே. இந்த டைட்டிலே வந்து சுருக்கமாக எம்ஜிஆர்ன்ற பேர் தான் வந்து வரும். ஸோ அவன் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பேரோட அந்த தன்மையோட அவன் எப்படியெல்லாம் வந்து தான் எதிரிக்கு கூட விட்டு கொடுத்தெல்லாம் வந்து ஜெயிக்கிறான். ஸோ அதுக்கான மாஸ் காட்சிகள், நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாமியார் காமெடிஸு, கிளாமர் வந்து இருந்தாலும் அந்த கிளாமரை வச்சு வர கவுண்டர் பார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கோர் கதையே இன்ட்ரோல் பாயிண்ட் கிட்ட தான் சுந்தர்சி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நான் இந்த படத்தில் பெருசாக ரசிச்சது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். இதில் நிறைய பேருக்கு முரண்பாடுகள் வந்து இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி போச்சு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்பவே நான் வந்து ரசித்தேன். காரணம் என்னென்னா, இதுதான் அந்த கோர் கதையை வந்து சொல்லுது. சோனு சூட் அவரை வந்து ராஜவீர ரத்னம் அப்படின்ட்டு ஒரு பெரிய வில்லனாக வந்து காட்டுறாங்க. ஸ்டில் இந்த படம் வந்து பண்ணுறப்ப சோனு சூட் வந்து இந்த படம் வந்து எடுக்கிறப்ப அவர் பீக்கான வில்லனாக நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். பட் ஐரனியை பாருங்களேன், இந்த தடவை இந்த மதகஜராஜா ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த சீசனில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஃபேட் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன் இந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கக்கூடிய அஞ்சலி அவர்கள் வந்து ஹீரோயினாக இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க இதே கேம் சேஞ்சரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஐரணி. ஸோ சோனு சூட்டோட கேரக்டருக்கும் விஷால் அவர்களோட கேரக்டருக்கும் நடக்கிற கிளாஷ் தான். இந்த விஷயம் வந்து நம்ம தூள் படத்தில் வந்து பார்த்துருப்போம். பட் அதே லைட்டாக பட்டிட்டிங்கரிங் பண்ணி சுந்தர்சி அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டில் அந்த ஹீரோ வில்லன் கான்ஃப்ளிக்ட் எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் மணிவண்ணன் அவர்களோட இன்ட்ரோடக்ஷனில் இருந்து விஷால் அவர்கள் அந்த கதைக்குள்ளே இறங்குறாரு, வில்லனை போய் வந்து பார்க்குறாரு, கன்ஃபர்டேஷன் நடக்குது, அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. அதுக்கு வில்லன் ஒரு பதிலடி அடிக்க, ஹீரோ ஒரு பதிலடி அடிக்க, நடுவில் வந்து அஞ்சலி வரலட்சுமி இவங்க 2 பேருமே வச்சு அந்த கிளாமர் பேஸ் பண்ணி நிறைய காமெடிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்டு வந்து போகிறப்போ மனோபாலா அவர்களை வச்சு செம்ம ட்ரிபியூட்டான ஒரு காமெடி சீக்வன்ஸ். அது ஒரு 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷம் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கே நான் காரணம்னு நான் சொல்லுவேன். மற்றது எல்லாமே செகண்டரி தான். அந்த 20 நிமிஷம் ஆர்கானிக்காக அவ்வளோ சூப்பராக காமெடி லாஃப் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சுந்தர்சி வந்து வர வச்சிருக்காரு. இந்த ரைட்டிங்கே அப்போவே பண்ணியிருக்காரு. பார்த்துக்கோங்க, 12 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ அது ரெலவெண்ட்டாக இருக்குன்னா அது ஸ்டில் கிராஃப்ட் ஒர்க்காக அவர் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் அது ஸ்டில் இப்போவும் நமக்கு பார்க்குறப்ப வந்து சிரிப்பு வந்து வருது. காமெடி ஆல்வேஸ் சீரியஸ் பிஸ்னஸ்ங்க. காமெடி படம் தானே பண்ணுறான், மசாலா படம் தானே பண்ணுறோம் அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. அதுலேயும் நிறைய உழைப்பு வந்து வேணும். ஒன்றும் இல்லை, இப்போ சோனு சூட் வந்து நம்ம மனோபாலா சாரை வந்து பார்ப்பாரு. நான் பெருசாக ரிவீல் பண்ணலை, படம் பார்க்காதவங்க வந்து பாருங்கள். மனோபாலா சாரை வந்து பார்ப்பாரு ஒரு அந்த 20 மினிட்ஸ் சீனில். அப்போ மனோபாலா சார் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாரு.
அதுதாங்க பீக்கான ரைட்டிங், அதுதான் பீக்கான ஸ்டேஜிங். ஒரு சீனா அழகாக நீங்கள் எப்படி ஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்றது அங்கே தான் வந்து ஸ்டில் இந்த கிராஃப்டெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சுந்தர் சி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் ஃபீல்டில் அவரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் கொடுக்க வந்து முடியுது. ஸோ நான் பெருசாக லைக் பண்ணது வந்து செகண்ட் ஹாஃப் தான். எனக்கு சந்தானம் அவர்களோட காமெடி, மனோபாலா அவர்களோட காமெடியை தவிர நான் இந்த படத்தோட பெரிய டேக்அவேவாக எடுத்துக்கிற விஷயங்கள் விஷால் அவர்களோட அந்த ஃபார்ம். இப்போ மனுஷன் ஒரு மாதிரி ஸ்டில் மார்க் வந்து கலக்குனாரு, பட் அந்த பாடி ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போ வந்து பார்த்தா ஐயோ, அந்த ஆக்ஷன் ஹீரோக்கான 10 பொருத்தமும் பக்காவாக வந்து இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிதின் சத்யா வந்து பாம்பே நாங்கள் தாண்டா அப்படின்ட்டு விஷால் அவர்களுக்கு ஒரு பில்டப் டைலாக் வந்து சொல்லுவார். அப்படியே கட் பண்ணால் பின்னாடி விஷால் வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து நிற்பாரு பாருங்க. அப்போ விஜய் ஆண்டனியோட பிஜிஎம் வரும். வேற லெவல் மொமெண்ட் அது. இந்த விஷாலை நான் திரும்ப ஆன் ஸ்க்ரீனில் அவரோட சூப்பர்பான ஹோல்டிங்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர் இவரும் தான். இந்த படம் இப்போ பெரிய சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணம் விஜய் ஆண்டனி. என்ன மாதிரியான மியூசிக்! இந்த பாட்டெல்லாம் நான் ரொம்ப வருஷம் கேட்டது தான். அதை படத்தோட இந்த ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்பவே மனசார சந்தோஷமாக இருந்துச்சு. பட் பிஜிஎம் ஸ்டில் அந்த கூஸ்பம்ஸை கொடுக்குது. ஒரே பிஜிஎம் தான் நிறைய வந்து எலிவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு த்ரூ அவுட் த ஃபிலிம். ஆனால் அது ஸ்டில் செம்ம ஹுக்குடப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து வச்சுருக்கு. செம்ம மேட்னஸாக வந்து இருந்துச்சு. எந்த அளவுக்கு சந்தானம் அவர்களை வந்து மிஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு விஜய் ஆண்டனி அவர்களோட மியூசிக்கையும் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிடுது அப்படின்றது மதகஜராஜா படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து புரியுது. ஸோ இதுதாங்க படத்தோட பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபில்லர்ஸ் காமெடி வந்து இருந்தாலும், கதைக்குள்ளே டேரெக்டாக போகாமல் இருந்தாலும், இன்டர்வல் கிட்ட வந்து கதையை வந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் கதைக்குள்ளே வந்து போய் ஹீரோ வில்லனுக்கான கான்ஃப்ளிக்ஸு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ரெண்டு ஹீரோஸுமே வந்து ரெண்டு ஹீரோ அண்ட் வில்லனும் வந்து அந்த 6 பேக்ஸில் வந்து ஃபைட் பண்ணுறது. அந்த இடத்துல பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம 6 பேக்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் யாருமே பெருசாக வந்து பார்க்குறதில்ல தமிழ் சினிமாலே. அந்த ஒரு விஷயத்தை இப்போ ரீக்ரியேட்டாக வந்து பார்க்குறப்பே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விஷால் செம்ம டிமாண்டிங்காக வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சாருங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டு இந்த கிளாமர் காட்சிகளை சுந்தர் சி அவர்கள் கிளாமர்ன்ற பேரில் வல்கராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். நிறைய பேர் சொல்லலாம் தமிழ் சினிமா எல்லாமே அந்த டைமில் அப்படி தானப்பா இருந்துச்சு, 12 வருஷம் முன்னாடி பண்ண படம் அப்போ அப்படி தானப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 12 வருஷம் முன்னாடி பண்ணாலும் தப்பு தான், 2010 பண்ணாலும் தப்பு தான், 2025 பண்ணாலும் தப்பு தான். ஓகேவா? அதில் மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படமாக இருக்கலாம், ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் இப்போ நம்ம தானே பார்க்குறோம். இது வந்து இன்னொரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்ரு வந்து கூடாது. புஷ்பா 2லேயே அந்த ஃபீலிங்ஸ் பாட்டில் வந்து அந்த மாதிரி கிளாமரில் வந்து இருந்ததுக்காண்டி நம்ம அக்யூஸ் பண்ண ஆடியன்ஸ் தான். ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் ஏன் சுந்தர் சி அவர்களை வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு அசால்ட்டாக வந்து அதை ஒரு நெகட்டிவாக சொல்லாமல் எல்லா ரிவ்யூஸும் விடுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியலை. நெகட்டிவ் தான். அவ்வளோ கிளாமர் காட்சி வச்சுருக்கக்கூடாது, அது தவறு தான். இதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுங்க. ஏன் இதை பேசாமல் எல்லாருமே கடந்து போகிறீங்கன்னு வந்து தெரில. சரியா? அஃப்கோர்ஸ் இந்த படம் நம்மளை வந்து சூப்பராக சிரிக்க வைக்குது, நிறைய இடத்துல செம்மையாக வந்து குக்கடப்பாக வச்சுருக்கு, அதெல்லாம் வேறு. ஆனால் படத்தில் இந்த வல்காரிட்டி வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபிலிம்னு ஒரு டேக் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த டேகுக்கும் இந்த காட்சிகளுக்கும் எப்படி பொருந்துதுன்றதை கொஞ்சம் நீங்களே மனசாட்சி யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஓகேவா? பட் ஸ்டில் இந்த படத்தோட டேக்அவேவாக நான் வந்து பார்க்குறது சந்தானம் அவர்களோட சூப்பர்பான காமெடி சீக்வன்சஸ், விஷால் அவர்களோட டிமாண்டிங்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நம்ம தலைவர் விஜய் ஆண்டனி அவர்களோட இப்பவும் கனெக்ட் ஆகக்கூடிய ரேசிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதெல்லாம் மீறி இந்த படம் இப்போ நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான மேஜர் காரணமே நம்ம இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்லாம் நான் ஜாஸ்தி வந்து பார்த்துட்டோம். கில்லி படமே இந்த டைமில் எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். இப்போ நமக்கு இந்த படத்தை பற்றி உண்மை தெரிஞ்சு பார்த்தாலும் தெரியாமல் பார்த்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களோ நம்மளை வந்து பெருசாக வந்து உறுத்தாத அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்ட்ரக்சரே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நாஸ்டாலஜியா ஃபீல் வந்து இந்த படம் மூலமாக நமக்கு வந்து ட்ரிகர் ஆச்சு. இந்த படத்தில் காட்டக்கூடிய பழைய டிவிகளாக வந்து இருக்கட்டும், பழைய மொபைல் ஃபோன்ஸாக வந்து இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்குறப்ப அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் வந்து இருக்கிறது தான் இந்த படம் வந்து இன்னும் நமக்கு த்ரூ அவுட்டாக கனெக்ட் ஆகுது, வெகுமெண்ட்டாக கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு மேஜர் காரணமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதான் மதகஜராஜா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு விமர்சனம். ஸோ எனக்கு இப்போவும் நான் வந்து சொல்கிறேன், நான் இந்த கிளாமர் காட்சிகளை எப்போவுமே ஆதரிக்க மாட்டேன். அது 2013 கிட்ட வந்த படம், அது இப்போ வந்து வந்திருக்குப்பா, தமிழ் சினிமா எல்லாமே அந்த டைமில் அப்படிதான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து சொன்னாலும் ஸ்டில் இது பிரச்சனை தான். இந்த கிளாமர் சீன்ஸை நான் பெருசாக ஆதரிக்கவே மாட்டேன். கிளாமருக்கும் வல்கருக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி வந்துருக்கும், அதெல்லாம் வல்கர்ன்ட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓகேவா?
பட் இருந்தாலும் சந்தானம் அவர்களோட செம்மையான டைமிங் காமெடி, விஷால் அவர்களோட மிரட்டலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த மாஸ் ஹீரோக்கான எலிவேஷன்ஸ், விஜய் ஆண்டனி அவர்களோட பின்னணி இசை, அதுக்கப்புறம் முக்கியமாக மனோபாலா அவர்கள் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடிய அந்த 20 நிமிஷம் காமெடி சீக்வன்சஸ், இது எல்லாமே தான் மதகஜராஜா திரைப்படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய நம்ம ரசிக்கும்படியாக வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு கண்டிப்பாக எல்லாருமே போய் இந்த படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மைண்ட்லெஸ் மேஜிக் தான் இந்த படம். இந்த மைண்ட்லெஸ் மேஜிக் அப்படின்னு நான் வந்து சொல்கிறப்ப இதே டேக்லைன் கேம் சேஞ்சர் மாதிரியான படத்துக்கும் பொருந்தும், புஷ்பா 2 மாதிரியான படத்துக்கும் பொருந்தும். எதுக்கு அந்த படத்துக்கு வேற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு மதகஜராஜாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்காங்கன்ற கோர்வையும் எனக்கு சுத்தமாக வந்து புரியவில்லை. இதை நான் இங்கேயுமே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பட் எனக்கு இந்த படம் மேலே இது மட்டும்தான் கன்வைட்டு. மற்றபடி இந்த படத்தை நானும் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பெரும்பாலும் வந்து ரசித்தேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஃபெஸ்டிவல் என்டர்டெய்னர் என்ஜாய் பண்ணுங்கள்.